ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். எக்ஸசைஸ் 5.1 ஓகேவா. ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸுங்கிற ஃபிஃப்த்து சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. இந்த சம்மை பாருங்கள், ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா. அப்சர்வ் த ஃபாலோயிங் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டிஜிட்ஸ். அங்கே என்ன டிஜிட்ஸ் வரும்னு பாருங்கள். ஓகேவா. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டிஜிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 11 ஸ்கொயர் இருக்குது. 11 ஸ்கொயர் வந்து 121. 11 × 11 121 நமக்கு டேபிள் மூலமாகவே தெரியும். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் 101, அதாவது 101 ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது இது வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒன்றுக்கு இடையில என்ன வந்திருக்கு, 0 வந்த மாதிரி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 1 2 அதே மாதிரி 2 1 இந்த 3 டிஜிட்டுக்கு இடையில என்ன வருதான், ஒவ்வொரு 0 போட்டுடுறாங்க. அது ஒரு சிம்பிள் டெக்னிக்ஸ். ஓகேவா. இங்கே 2 1க்கு இடையில 0 வந்தது, ஒரே ஒரு 0 வந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு இடையிலையும் 0 0 இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி இதையும் கம்பேர் பண்ணுங்கள். 1 0 0 1 இந்த 2 1க்கு இடையில 2 zeros போட்டு ஸ்கொயர் பண்ணுறாங்க. அப்போ அதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 2 1 இந்த 3 டிஜிட்டுக்கு இடையில எத்தனை 0 போட்டிருக்காங்க. இங்கே 2 0 இருந்ததுனால இங்கேயும் 2 0 2 0 போட்டிருக்காங்க. இதுதான் அந்த பேட்டர்ன், அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க பேட்டர்ன். இதே பேட்டர்னை வச்சு நம்ம இங்கே உள்ள ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இப்போ கொடுத்துருக்கத பாருங்கள், இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 1 2 3 4 zeros இருக்குது. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், இங்கே 1 2 3 4 0 போடணும். இங்கேயும் 1 2 3 4 0 போடணும். இதுதான் ஆன்சர். ஏன்னா சேம் பேட்டர்ன் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ அதே மாதிரி அடுத்ததுக்கு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 0 0 0 0 0 0 1 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஜீரோஸ் எத்தனை நம்ம கவுண்ட் பண்ணலாமா, 1 2 3 4 5 6 zeros இருக்குது. அப்போ நம்ம இந்த 1 2 1 அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். இந்த 3 டிஜிட்ஸ்க்கு இடையில எத்தனை ஜீரோஸ் நம்ம போட வேண்டியது இருக்கும், 6 zeros போட வேண்டியது இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போடணும், எப்போதும் மாதிரி 1 போடணும். அடுத்து என்ன பண்ணணும், 6 zeros போடணும். 1 2 3 4 5 6 zeros போடணும். அடுத்து அந்த டிஜிட் 2 போடணும். திருப்பி என்ன பண்ணலாம், அடுத்து இருக்கக்கூடிய 6 zeros போடணும். 1 2 3 4 5 6 0 போட்டுட்டு லாஸ்ட்டில் என்ன போட்டணும், கண்டிப்பாக மறக்காமல் 1 போடணும். ஏன்னா இந்த 1 2 1க்கு இடைப்பட்ட அந்த ஜீரோஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்னே. அந்த பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த சம் செய்கிறோம். ஓகேவா. ஸோ இதை வந்து நீட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், 11 ஸ்கொயருக்கு 121 கிடச்சிருக்கு. இந்த 11க்கு இடையில ஒரு 0 போட்டதுனால இங்கேயும் ஒவ்வொரு டிஜிட்டுக்கு இடையில ஒவ்வொரு 0 போட்டிருக்காங்க. இங்கே அதே 1 1 11க்கு இடையில 2 0 போட்டதுனால இங்கேயும் ஒவ்வொரு டிஜிட்டுக்கு இடையில 2 zeros போட்டிருக்காங்க. ஸோ அதே ஃபாலோ பண்ணி 4 டிஜிட் இங்கே இருக்குது, 4 zeros இங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கேயும் 4 zeros இங்கேயும் 4 0 போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே 6 zeros 2 1க்கு இடையில இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இருக்க 1 2 1 அப்படிங்கிற இந்த 3 டிஜிட்டுக்கு இடையில 6 zeros போட்டு இந்த சம்மை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுதான் அந்த பேட்டர்ன். அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அந்த மிஸ்ஸிங் டிஜிட்ஸ் நம்ம எழுதியாச்சு. வெரி சிம்பிள் ஒன். புரிஞ்சுதா? தேங்க்யூ. ஓகே, இப்போ ஃபிஃப்த்து சம் எக்ஸசைஸ் 5.1ல் ஃபிஃப்த்து சம் பாருங்கள். அப்சர்வ் த ஃபாலோயிங் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோர்த்து சம் அதே மாதிரி தான். அப்சர்வ் த ஃபாலோயிங் பேட்டர்ன். கீழே என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கிறத அப்சர்வ் பண்ணி அதை வச்சு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அதே மாதிரி 11 ஸ்கொயர்டு. 11 ஸ்கொயருக்கு 121 நம்மளுக்கு எப்போவுமே ஆன்சர் வரும். ஓகேவா. அதே மாதிரி 101 ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், 1 2 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ வர வேண்டியது ஆன்சர். அந்த ஒவ்வொரு டிஜிட்டுக்குள்ளே இங்கேயும் ஒரு 0 இருக்கிறதுனால இங்கேயும் ஒரு 0 போட்டிருக்கோம். இங்கே இன்னொன்று இது மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இங்கே 1 0 இருக்கிறதுனால 1 0 2 0 அதுக்கப்புறம் 1ன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகேவா. இங்கே ஒரே ஒரு 0 இருந்துச்சுன்னா 2 0 வரை எழுதணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் மொத்தமாக எத்தனை 0 இருக்குது, 1 2 zeros இருக்கிறதுனால 3 0 வரை நம்ம வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். 1 0 2 0 3 0 அதுக்கடுத்து ரிவர்ஸில் எழுதிடணும். 3 0க்கு முன்னாடி என்னது, 2 0 1 அப்படின்னு முடிச்சிடணும். ஓகேவா.
இப்போ இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நல்லா பாருங்கள், 1 2 3 இங்கே 3 zeros இருக்குது. அப்போ நம்ம எது வரை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? இதுக்கு அடுத்த நம்பர் 4 வரை நம்ம ஃபாலோ பண்ணி எழுதலாம். நான் எழுதுகிறேன் பாருங்கள், 1 0 2 0 3 0 4 0. ஏன்னா இங்கே 3 zeros இருக்கிறதுனால நான் 4 வரை எழுதலாம். அதுக்கப்புறவு அந்த ரிவர்ஸில் எழுதணும். 4க்கு அடுத்து ரிவர்ஸுங்கும் போது இதுக்கு விட கம்மியாக உள்ளதாக ஃபாலோ பண்ணணும். 3 0 2 0 1 இதையும் கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே 3 zeros இருக்கிறதுனால 4 zeros வரை போயிட்டு அதுக்கடுத்து அப்படி ரிவர்ஸில் வந்துடணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இந்த நம்பர் நம்ம கண்டுபிடிப்போமா? 1 0 2 0 3 0 4 0 5 0. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், ரிவர்ஸில் வந்திருக்குது. 4 0 3 0 2 0 1. அப்படி ரிவர்ஸில் வந்ததுனால அப்போ நம்மளுக்கு 5 zeros வரை இங்கே எழுதியிருக்காங்கன்னா அப்போ இங்கே எவ்வளோ zeros இருக்கணும்? 4 zeros இருந்தால் தான் அங்கே 5 0 வரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நான் இங்கே 3 இருக்க மாதிரி இங்கே எத்தனை zeros இருந்திருக்கும்? 4 0 இருக்கும். நல்லா பாருங்கள், 1 0 போட்டாச்சு, இது 2வது 0 போடுதோம், இது 3வது 0 போடுதோம், இது 4வது 0 போட்டு ஒரு 1 போட்டு ஸ்குவேர் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் ஆன்சர். 1 0 1 0 1 0 1 0 1 ஸ்கொயர். இந்த ஆன்சர் வரும். நீ பண்ணி பார்த்தீங்க, செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஓகேவா? 1 0. அப்போ இதனால் 4 zeros இருக்குதான்னு வெரிஃபை பண்ணுங்கள். 4 0 இருக்கிறதுனால அப்போ 5 0 வரை கொண்டு போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த சம். இது ஈஸியான சம் தான். கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இங்கே 2 0னா இங்கே 3 0 வரை போகணும். இங்கே 3 0 இருக்கிறதுனால இங்கே 4 0 வரை போயிருக்காங்க. இங்கே 4 zeros இருக்கிறதுனால இங்கே 5 0 வரை போயிருக்கு. அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இந்த சம் ஈஸி தான். ஓகேவா? நீ அடுத்த சம் போகலாமா? 6th சம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான சம் தான். எப்படி வருதுன்னு பாருங்கள். யூஸிங் த கிவன் பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஒரு மிஸ்ஸிங் நம்பர்ஸ், சேம் ப்ரொசீஜர். பட் கொடுத்துருக்க பேட்டர்ன் வந்து இப்போ கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஐ திங்க் 3 ஸ்கொயர்டா இல்லை 2 ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் ஒரு சின்ன கிண்ட் வந்து புக்கில் இருந்துச்சு. நீங்கள் புக்கை ரீட் பண்ணிக்கோங்க, அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது 3rd டிஜிட், ஓகேவா? 1 2 3, இந்த 3rd நம்பரை வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பரோட ரிலேட் பண்ணி கொண்டு வர முடியுமா? அதே மாதிரி இந்த 3rd நம்பரை வச்சு 4th நம்பருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கான். ஓகேவா? இது ஒரு கிண்ட் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த 3rd டிஜிட் 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 1 2 இருக்குது. இதை ஆட் பண்ணாலும் 3, மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 2 ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 × 3 6 கிடைக்குது. 3 × 4 என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. 4 × 5 என்ன கிடைக்கும்? அப்போ இங்கே 20 கிடைக்கும். 20 ஸ்கொயர். சரியா? அதே மாதிரி இங்கே 5 இருக்குது, இங்கே என்னன்னு தெரியலை, பட் 30 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்? 6. ஸோ 6 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 30 ஸ்கொயர். சரியா? இப்போ அதே மாதிரி இங்கே சொல்லுங்கள், 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். 6 × 7 42 ஸ்கொயர். ஓகேவா? 42 ஸ்கொயர்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி ஈக்குவேட் பண்ணிலாம் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது வெரி சிம்பிள் டெக்னிக். 1 × 2 2, 2 × 3 6, 3 × 4 12 இந்த பட்டனில் இருக்குது. அப்போ நம்மளும் 4 × 5 20 ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே 30 இருக்கிறதுனால 5 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 30 வருதுன்னு சொல்லிக்கலாம். 6 × 7 என்ன வரும்? 42 வரும். ஸோ இந்த மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்று இங்கே இருக்குது. அப்போது இந்த 3rd டிஜிட் 4th டிஜிட்டுக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ரிலேஷன்ஷிப்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குன்னா 2 + 1 இங்கே 3 ஸ்கொயர்னு வருது. இங்கே 6 ஸ்கொயரில் அந்த 6 + 1 7 ஸ்கொயராக வருது. எல்லாம் +1 ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ 12 அப்படிங்கும்போது +1 13. 20 ஸ்கொயருக்கு இங்கே +1 21 ஸ்கொயர். இங்கே 30 ஸ்கொயருக்கு +1 31 ஸ்கொயர். அப்போ இங்கே 42 ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? +1 போட்டு 43 ஸ்கொயர் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 42 + 1 43 ஸ்கொயர். இப்போ நம்ம என்னென்ன மிஸ்ஸிங் நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதுதான் இந்த 6th சம். வெரி ஈஸி ஒன்.
கொடுத்துருக்க சம்மில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்த சம்முக்கு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணும். இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா ப்ராசஸ் பெருசாக இருக்கும், கஷ்டம். ஸோ இது சிம்பிளாக இருக்கக்கூடிய மெத்தட். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.